இந்த காலகட்டத்தில் ஒரு மனைவி 2 குழந்தைங்க, ஒரு குழந்தைங்கள வச்சுட்டே நம்மளால் வந்து சமாளிக்க முடியல. ஐயோ! இவ்வளோ பிரச்சனை வருதே, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஒரு மனுஷன் துபாயில் ஏர்போர்ட்டில் 15 மனைவி 30 குழந்தைங்களோட வந்து இறங்கியிருக்காரு. இந்த உலகமே வந்து வாயடிச்சு போயிருக்கு. யார் அவர், அவரை பற்றின ஃபுல் தகவலும் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு முன்னாடி இவரோட அப்பாவுக்கு 125 மனைவிகள் இருந்திருக்காங்க. இவரோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஸ்வதி. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு மன்னர் அப்படிங்கும்போது இவங்க அப்பாவுமே மன்னர் தான். 1986 அவங்க அப்பா கிட்டேருந்து இவருக்கு 18 வயசாக இருக்கும்போது ராஜாவாகிறாரு. எந்த நாட்டோட மன்னர் அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிற நாடான எஸ்வதினி அப்படிங்கிற நாட்டோட மன்னர். ஆனால் இந்த எஸ்வதினி நாட்டோட பழைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சர்லாந்து. வந்து மக்கள் சுவிட்சர்லாந்தோட கம்பேர் பண்ணி குழம்புறாங்க அப்படிங்கிறதுனால இந்த நாட்டை வந்து எஸ்வதினி அப்படின்னு சொல்லி இந்த மன்னர் தான் வந்து எம்ஸ்வதி தான் வந்து மாற்றினது. எம்ஸ்வதி வந்து பார்த்திங்கன்னா பல பெண்களை திருமணம் பண்ணியிருக்காரு. இதில் அவர் விருப்பப்பட்ட பெண்களை கடத்திட்டு வந்து வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் அது வந்து ஆதாரபூர்வமாக வந்து நிரூபிக்கப்படலை. மேபி உண்மையாக கூட இருக்கலாம். அவர் வந்து அந்த நாட்டுக்கு மன்னர் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து எதிர்த்த சாட்சியம் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து தயங்குவாங்க. இவருமே அதிகாரத்தில் இருக்கிறதுனால இவருக்கு பிடிச்ச பொண்ணுங்களை வந்து கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குற்றச்சாட்டு எழுந்தாலும் ஆதாரம் எதுவும் நிரூபிக்கப்படவே இல்லை. இவ்வளோ ஆடம்பரமாக வாழ்கிற இந்த மன்னரோட ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான இவரோட வீட்டு பட்ஜெட் பார்த்திங்கன்னா 61 மில்லியனை வந்து ஒதுக்கிப்பாராம். இவர் 500 மில்லியன் மதிப்புள்ள 62 சொகுசு கார் மட்டுமே அவருக்கு சொந்தமாக வந்து வச்சுருக்காரு. இவரோட சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா $200 மில்லியன் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த மன்னர் எம்ஸ்வதி வந்து இவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இவர் மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. இவருக்கு எதிராக வந்து யாராவது குரல் கொடுக்குறாங்க, இவர் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி இவரை எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா கடுமையாக அவங்கள வந்து அடக்குமுறைக்கு வந்து ஆளாக்கியிருக்காராம். அதே மாதிரி 2017 வரைக்கும் வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து தடை போட்டு வச்சுருந்துருக்காரு. இவரோட ஆட்சி காலகட்டங்களில் மக்களுக்கு தேவைகள்லாம் வந்து நிறைவேற்றப்படாமலே நிறைய இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. இந்த நாட்டில் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட கவுண்டிங் வந்து 26% இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வந்து மக்களோட டிசிப்ளின் வந்து இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. 2005 முதல் இலவச தொடக்க கல்வின்னு இருந்த கல்வியை ஃபீஸ் கட்டினா தான் படிப்பு அப்படிங்கிற ஸ்டேஜை வந்து கொண்டு வந்ததுனால மக்கள் வந்து கடுமையாக அதிருப்திக்கு வந்து ஆளானாங்களாம். இவர் வந்து சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாலும் மக்களை பற்றி யோசிக்கிறாரானா கண்டிப்பாக வந்து இல்லை. இவர் வந்து பல திட்டங்கள் கொண்டு வந்து மக்களை வந்து அடக்குமுறை பண்ணார். அதில் பயங்கரவாத அடக்குமுறை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் பயங்கரவாதத்துக்கு எதிராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவரை பற்றி யாரெல்லாம் வந்து விமர்சிக்கிறாங்களோ, மக்களுக்கு வந்து நல்லது செய்யலை, இவர் வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு மக்கள்லாம் பஞ்சத்தில் இருக்காங்கன்னு அப்படி யாராவது பேசினாங்க அப்படின்னா அதை வந்து பயங்கரவாதமாக பார்த்து அந்த யார் பேசினாங்களோ அவங்களுக்கு வந்து கடுமையான சட்ட நடவடிக்கைகளை வந்து எடுக்கிற வகையில் அந்த சட்டத்தை வந்து வழிவகுத்து வச்சுருக்காரு. அவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கிடைச்சிது அப்படின்னா ஜாமீன் கிடைக்காத அளவுக்கு சிறை தண்டனை, 15 வருஷம், ஒரு வருஷத்துலேருந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து இவரை எதிர்த்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வேல்யூ பார்த்துட்டு 1 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கான சிறை தண்டனைகள்லாம் வந்து கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து சட்டத்தை வந்து வழிவகுத்து வச்சுருந்துருக்காரு. ஸோ நாம் வந்து இந்திய சுதந்திர நாட்டில் பிறந்திருக்கோம் வளர்ந்துருக்கோங்கிறத நம்ம ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணணும். ஒரு நல்ல நாட்டில் இருக்கோங்கிறத கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த நாட்டிலலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம நிலைமையை வந்து நினச்சி பாருங்கள். நமக்கு எதுவும் கிடைக்காது, நம்ம அரசாங்கத்தை எதிர்த்தும் கேள்வியும் கேட்கக்கூடாது. எப்பேற்பட்ட சமூகம் பாருங்கள். இவரோட நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஃபஸ்ட்டு ராஜா தான் முக்கியம். ராஜாவோட வாழ்க்கையும் ராஜாவோட அதிகாரமும் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நாட்டில் வந்து ஆட்சி அமைச்சிட்ருக்காரு. அப்புறம் இன்னொரு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா தேச துரோகம் மற்றும் நாச வேலை திட்டம். இதோட சாராம்சமும் வந்து பார்த்திங்கன்னா ராஜாவோட நடவடிக்கைகளுக்கு எதிராகவோ இல்லை ராஜாவை பற்றி அவதூறான விஷயங்களோ இல்லை ராஜாவை பற்றி விமர்சனம் பண்ணாலோ அவங்களுக்கு எதிராக தேச துரோக வழக்கு, நாசவேலை வழக்கு இதெல்லாம் வந்து தொடரப்பட்டு அவங்களுக்கு கடுமையான சிறை தண்டனை, அவங்க பேசுனதுக்கு தகுந்த மாதிரியான தண்டனைகள் வந்து வழங்கப்பட்டுட்டு இருந்திருக்கு. இவரோட ஆட்சியில் குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும்
ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரியான எந்தவித அரசு திட்டங்களும் வந்து உருவாக்கப்பட்டு அதை ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் மக்கள்கிட்ட நிறையவே இருக்குது. குழந்தை திருமணங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கான். ஆனால் அதுக்கான வலுவான சட்டத்திட்டங்களை வந்து பெருசாக இவர் வந்து கொண்டு வரல. பழைய நடைமுறைகளே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். இப்படி ஒரு சர்வாதிகாரத்தனமான ஆட்சி நடந்துட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஐரோப்பிய நாடுகள் சில உங்கள் நாட்டு பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்ணுறோன்னு வந்து நிறைய ஐரோப்பிய நாடுகள் அழைப்பு விடுத்தாலும் இவர் எந்த ஒரு நாட்டுக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவும் இல்லை, போகவும் இல்லை. இவருக்கு நிறைய காஸ்ட்லியான வாட்சுகள்லாம் வந்து ரொம்ப சேகரிக்க ரொம்ப பிடிக்குமா. தங்கத்தாலான வாட்சு, வைரம் பதிச்ச வாட்சு இப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட காஸ்ட்லியான வாட்சுகளை வந்து இவர் நிறைய வந்து சேகரித்து வச்சுருக்காராம். இந்த யஸ்வதி நாட்டை பொறுத்தளவு உலகிலேயே அதிகமான எய்ட்ஸ் பேஷண்ட் உள்ள நாடும் வந்து இந்த யஸ்வதி நாடு தான். ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு மன்னராட்சி நடக்குதுன்னா அதுவும் இந்த யஸ்வதி நாட்டில் தான் வந்து நடந்துட்டுருக்கு. இவங்களோட ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து 54ஆகவும் பெண்களுக்கு வந்து 60 வயசாகவும் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வந்து அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்கங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உலகம் முழுக்க மேக்ஸிமம் வந்து மன்னராட்சிக்கு குட் பை சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த யஸ்வதி மாதிரியான நாடுகளில் இன்னும் மன்னராட்சி நடந்துட்டு இருக்கிறது ஒரு வேதனை தான். மன்னராட்சி நடக்கிறது பிரச்சனை இல்லை, அங்கே இருக்கிற மக்கள் ஒரு அடிப்படை தேவைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டாலும் அதை விமர்சிக்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப கடுமையான ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நம்ம இந்திய குடிமக்களாக இருக்கிறதுல நமக்கு வந்து என்றைக்குமே வந்து பெருமை தான். ஜெய்ஹிந்த். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோ போய் சேரணுன்னா ஹைப் பட்டன் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.